இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் மகேஷ் ராஜேந்திரன் இயக்கத்தில் வந்திருக்கிற லவ் ஓ லவ் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சம்பாதிக்கும் பணத்தை தனது அப்பாவிடம் கொடுத்து ஆச்சரியமான இளைஞனாக வாழ்ந்து வர்றார் பவிஷ். இதற்கிடையில் நாகதுர்காவுடன் அவருக்கு காதலி மலருது. நாகதுர்காவின் ஆடம்பர செலவுகளால் அல்லல்பட்டு போகும் பவிஷ் ஒரு கட்டத்தில் அவரை பிரிய முடிவு எடுக்கிறார். ஆனால் நாகதுர்கா பவிஷ்காவின் தனக்கு ஏற்றவர் என்ற முடிவில் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியாக இருக்காங்க. நாகதுர்காவின் விருப்பத்தை நிறைவேற்ற பவிஷ் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதன்படி 4 வருடங்களாக ஒரு காதலனாக தான் செய்ததை அவர் தனக்கு 4 மாதங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும், இல்லாவிட்டால் பிரிவை முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கிறார். அவர் நிபந்தனை ஏற்று ஆண்களின் உலகத்துக்குள் பயணப்பட முடிவு செய்யும் நாகதுர்கா 4 மாதங்களை வெற்றிகரம் கடந்து பவிஷை கரம் பிடித்தாரா, முடியாமல் பிரிந்தாரா? இதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நடனம் மற்றும் நடிப்பில் தன்னை நிரூபித்திருக்காரு பவிஷ். பொறுப்பு இல்லாமல் இருக்கும் காதலி மீது கோவப்படும் காட்சிகளில் கலக்கியிருக்காரு. பல இடங்களில் தனுஷின் சாயல் தெரியுது. புது நடிகை நாகதுர்கா பக்கத்து வீட்டு பெண் போல எளிமையாக இருக்காங்க. கதாபாத்திரத்தில் பொறுப்பை உணர்ந்து நடித்திருக்காங்க. நாயகன் தந்தையாக நடித்திருக்கும் கே. எஸ். ரவிக்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் செல்வராகவன், மகளிர் சங்க தலைவராக நடித்திருக்கும் வனிதா விஜயகுமார் என அனைவரும் சிறப்பு நடிப்பால் கவர்றாங்க. பிஜி முத்தையா ஒளிப்பதில் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. பாக்ஸின் இசை படத்துடன் ஒன்று வைக்குது. கலப்பான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். லாஜிக் மீறல்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. யதார்த்தமான காதல் கதையில் கமர்ஷியல் அம்சங்கள் சேர்ந்து குடும்பங்கள் ரசிக்க முடியாத காதல் படைப்பை கொடுத்து ஏற்றிருக்காரு இயக்குனர்.